இருந்த அப்புறம் வணக்கம் சினிபாட் வியூவர்ஸ். இன்றைக்கி நம்ம பிரசாந்த் நடித்த அந்தகன் படத்துக்கு வந்திருக்கோம். ஆடியன்ஸ் கிட்ட ரிவ்யூ எப்படி இருக்குன்னு கேட்டு தெரிஞ்சுக்கலாம். படம் ரொம்ப சூப்பராக இருந்துச்சு. பிரசாந்த் சார் ரொம்ப நாள் கழித்து பார்த்தோன்னே அந்த ஃபீலிங் வந்து ரொம்ப அவர் அப்படியே சேஞ்ச் பண்ணாமல் அவருடைய கேரக்டரில் இன்னும் சூப்பராக ஆக்டிவாக நல்லா பண்ணியிருக்காரு. படம் ரொம்ப ரொம்ப சூப்பருங்க. கண்டிப்பாக ஷுவர் பிரசாந்த் சார் இனிமேல் நடிக்க போகிற அத்தனை படமும் அவர் தான் வின்ன்ற மாதிரி நம்பர் 1 வருவார் அவர் ஷுவராக. செம்மையாக இருந்துச்சு, நல்லா இருந்துச்சு. ஒவ்வொரு சாங்ஸும் சிம்ரன் மேடம் வந்து அதே ஜீன்ஸோடைய ரொம்ப ஓல்டாக இருப்பாங்க பாருங்களா, அந்த ஒன்ஸ் மோர் அந்த கெட்டப் அவங்களுக்கு வந்துடுச்சு ஆல்ரெடி. பட் ஆனால் செம்ம அவங்களுடைய கேரக்டர் நேரத்துக்கு ஏற்ற மாதிரி சேஞ்ச் பண்ணி ஆக்டிங் பண்ணதை ரொம்ப எங்களுக்கு எக்ஸைட்டிங்காக இருந்துச்சு. அந்த ஸ்டோரியே ரொம்ப எக்ஸைட்டிங்காக இருந்துச்சு. ரியலி சூப்பர் கதை. சமுத்திரகனி சார் சொல்லவே தேவையில்லை. இந்த இடத்துல காமெடி பண்ணுமோ, எந்த இடத்துல அவருடைய வீரத்தை காமிக்கணுமோ எல்லாத்தையுமே காமிச்சார். படம் ரொம்ப ஹிட்டு. ரியலி சொல்கிறேன், இந்த படத்தில் நடிச்சதுக்கு அவர் கண்டிப்பாக ஒரு பெரிய ஹிட்டாக தான் வருவார் ஷோர். நல்லா இருக்குது. அந்தாகான் வந்து அவரோட சொந்த தயாரிப்பில் வெளிவந்திருக்கிற படம் அந்தாகான். நல்லா இருக்குது. ஏற்கனவே தெலுங்கு, மலையாளம், ஹிந்திலெல்லாம் ஹிட் அடித்த படம். நான் ஹிந்திலையும் மலையாளத்துலையும் பார்த்தேன். மலையாளத்தில் பிருத்திவிராஜ் நடித்தார். அதெல்லாம் அந்தாகானுலாம் நான் எப்போவோ பார்த்த மாதிரி இருந்துச்சு. அதேமாதிரி மலையாளத்தில் வந்த படம்லாம் போன வருஷமாக அதுக்கு முந்தின வருஷமாக வந்துருச்சு. இது கொஞ்சம் லேட்டாக தாமதமாக வந்திருக்கு. ஆனால் ஓகே, நல்லா பார்க்கலாம், ஒன்றும் இல்லை. சிம்ரன் பிரசாந்த் காம்பினேஷன் ரொம்ப நல்லா இருக்கு. நடித்த நடிகர்கள் மற்ற மொழிகளை விட இதில் நடித்த நடிகர்கள் எல்லாருமே பின்னி படம் எடுத்திருக்காங்க, சிறப்பாக நடிச்சிருக்காங்க. கார்த்தி சார் நல்லா நடிச்சிருக்காரு நான் சொல்லணுமா. ஆனால் கார்த்தி சாரோட போர்ஷன் ரொம்ப கம்மி தான். அவர் வந்து ஒரு கேரக்டர், அந்த ஆக்டர் கார்த்திகாவே வந்திருக்காரு. அதனால ஒன்றும் பிரச்சனை இல்லை. எனக்கு இந்த கார்த்திக் இறந்து போய் போட்டோ வச்சிருக்கிறதெல்லாம் எனக்கு கொஞ்சம் பார்க்குறது சங்கடமாக இருக்குது. ஏன் கார்த்திக் சாருக்கு எந்த ஒரு கேரக்டர் அப்படிங்கிற மாதிரி. பிரசாந்த் சாருக்கு நல்ல கரெக்டான கம்பேக். ஓகே தான் தலைவர். அவர் எந்த கேரக்டர் கொடுத்தாலும் நல்லா நடிப்பார். அவர் ஹிஸ்டாரிக்கல் நடிப்பார், வில்லேஜ் படம் நல்லா நடிப்பார். அவர் எல்லா விஷயத்துலையுமே தன்னை ப்ரூவ் பண்ணவர். அவருக்கு இது ஒரு கம்பேக்காக இருக்கணும். ரசிகர்கள் மாதிரி நானும் நம்புகிறேன். கண்டிப்பாக கம்பேக்காக இருக்கணும். அதை தாண்டி இனிமேல் ஆடியன்ஸ் பார்க்குறது, மக்கள் எப்படி எனக்கு பிடிச்சிருக்கிற மாதிரி எல்லாருக்குமே பிடிக்குமாங்கிறது தெரியாது. எனக்கு பிடிச்சிருக்கு. ஆனால் நிறைய பேர் படம் தேட்டரில் நல்லா ரசித்து பார்க்காங்க. சீன் பை சீன்லாம் கிளாப்ஸ் அடித்தாங்க. அதெல்லாம் ஓகே தான். இதுக்கு அடுத்தது வந்து பிரசாந்த் சாருக்கு வந்து இந்த வெங்கட் பிரபு சார் படம், தி கோட் இருக்கு, விஜய் சார் படம். அதனால் அவர் என்னங்க நல்ல கோடீஸ்வரர் பணக்கார வீட்டு பையன் 10 படம் கூட சொந்த படம் எடுத்து வருவார். அதனால் ஒன்றும் பிரச்சனை இல்லை. நல்ல நடிகர். என்னை பொறுத்தவரைக்கும் எல்லா திறமையும் உள்ள ஒரு நல்ல நடிகர். அவர் வந்து ரெஸ்ட்டே எடுக்கக்கூடாது. அவர் இன்னும் தொடர்ந்து வருஷத்துக்கு 10 படம், 15 படம், 5 படமாவது நடிக்கணும்னு ஆசைப்பட்றேன். சிம்ரன் வந்து அவங்களோட ஆக்ஷன், அந்த வித்தவுட் மேக்கப்பில் அவங்க நடிக்கிறது, எமோஷன், ஃபீலிங் எல்லாம் இந்த படத்தில் பிரசாந்த் சாரை விட ஒரு பங்கு மேலே தான் வந்து சிம்ரன் மேடம் பண்ணியிருக்காங்க. சிம்ரன் மேடம், ஹேட்ஸ் ஆஃப் மேடம், கலக்கிட்டீங்க. இன்னும் நிறைய படம் பண்ணுங்க. சிம்ரன் மேடத்துக்கு எனக்கு தெரிஞ்சு ரொம்ப நாளைக்கு அப்புறம் பார்க்குறேன்னு நினைக்கிறேன். சூப்பர். ஹீரோயின் பிரியா ஆனந்த் வந்து அப்பப்போ வர்றாங்க, போகிறாங்க, லவ் பண்ணுறாங்க அப்படின்னு தாண்டி பிரியா ஆனந்துக்கு ஒரு பெரிய வேலை கிடையாது. பிரசாந்த் மற்ற கேரக்டர்லாம் நல்லா பண்ணிடுறாங்களே தவிர பிரியா ஹீரோயினுக்கு பெரிய வேலைகள் இல்லை. எல்லா மொழியிலையும் எப்படி தான் ஹீரோயினுக்கு. ஆமாம், இதுலேயும் அந்த மாதிரி தான். படம் எப்படி இருந்துச்சு? படம் நல்லா இருந்ததுங்க, சூப்பராக இருந்தது. பழைய பிரசாந்த் அப்படியே பார்த்த ஒரு ஃபீல் எனக்கு இருந்தது. சின்ன வயசில் பிடிக்கும், ரொம்ப பிடிக்கும் பிரசாந்த். இப்போ நல்லா நடிச்சிருக்காரு, கம்பேக் கொடுத்துருக்காரு. சிம்ரனும் வந்து நெகட்டிவ் ரோல் நல்லா பண்ணியிருக்காங்க, சூப்பராக பண்ணியிருக்காங்க. நல்லா இருந்தது படம். பிரியானந்தும் நல்லா பண்ணியிருக்காங்க, நல்லா நடிச்சிருக்காங்க. நிறைய ட்விஸ்ட் அண்ட் டர்ன்ஸ் இருந்தது. லாஸ்ட்டில் பயங்கரமாக இருந்தது, நல்லா இருந்தது. ஸ்டார்டிங்கில் கொஞ்சம் ஸ்லோவாக போயிட்டு இருந்தது, அதுக்கப்புறம் நல்லா பிக்கப் ஆகிடுச்சு மூவி. ஃபைட் சீன்லாம் நல்லா இருந்தது, சாங்ஸ் நல்லா இருந்தது. லாஸ்ட்டில் டர்னக்கா அந்த சாங்லாம் நல்லா இருந்தது, சூப்பராக இருந்தது. ஃபேமிலியோட தான் பார்க்கணும். நல்ல மூவி. எந்த ஒரு சர்டிஃபிகேட் மாதிரி கொடுக்குற மாதிரி எந்த சீனும் இல்லை, நல்லா இருந்தது. ஒரு சில சீன் இருந்தது, ஓகே. நல்லா தான் இருந்தது. அங்கங்கே எங்கே காமெடி கொடுக்கணுமோ அங்கே கொடுத்துருக்காங்க. எங்கே சீரியஸ் எல்லாமே கரெக்டாக இருந்தது, நல்லா இருந்தது. கேஎஸ் ரவிக்குமார் சாரும் நல்லா ஒரு சின்ன நெகட்டிவ் ரோல் பண்ணியிருக்காரு, நல்லா பண்ணியிருக்காரு. சாரி, இருந்தது. லேக்லாம் ஒன்றும் இல்லைங்க, நல்லா இருந்தது. கம்பேக் பண்ணியிருந்தது எனக்கு ரொம்ப ஹாப்பியாக இருந்தது. என்னோடய சைல்டுஹுட்டை வந்து ரீகால் பண்ண மாதிரி ஒரு ஃபீல். பிரசாந்த் எனக்கு ரொம்ப பிடிக்கும். எனக்கு அப்படியே சின்ன வயசு ஞாபகம்லாம் வந்துட்டு போச்சு. தேங்க்யூ. 10 தான். படம் நல்லா இருந்துச்சு. படம் இல்லை, ஏன்னா இதில் வந்து அவர் பிளைண்ட் கேரக்டர்னால அவர் இந்த பிளைண்ட் கேரக்டர் விஷயம் பண்ணுறாரு. அதுக்கேற்ற மாதிரி தான் இந்த கதையும் எல்லாமே மூவ் ஆகுது.
நம்ம எதிர்பார்த்து வருவோம் பிரசாந்த் சார் இப்படி நடிச்சிருப்பார் அப்படின்னு சொல்லி. ஏன்னா இதில் என்ன கேரக்டரோ அதுதான் அவர் பண்ணியிருக்காரு. அந்த விஷயம் அது நல்லா இருந்துச்சு எங்களுக்கு பார்க்க. பழைய அந்த ரீமேக் படத்துக்கும் இதுவும் நாங்கள் கம்பேர் பண்ண விரும்பல. இந்த படம் வந்து என்னென்ன இவங்க அந்த ஆர்டிஸ்ட்டை வச்சு பண்ணியிருக்காங்களோ எல்லாமே சூப்பராக இருந்துச்சு. உட்காந்து ஒரு 2 மணி நேரம் நாங்கள் என்ஜாய் பண்ணி பார்த்தோம் படத்தை. அவரை அதுவும் பிரசாந்த் சாரோட உட்காந்து பார்த்தோம். அதுதான் ஒரு ஹைலைட்டு. படத்தை வந்து நிறைய பேர் வந்து எதிர்பார்த்துருக்க மாட்டாங்க. நாங்கள் அந்த ஒரு ஃபீலை என்ஜாய் பண்ணோம். சிம்ரன் மேமோட நெகட்டிவ் ரோல்லாம் நல்லா இருக்குன்னு சொல்லுவாங்க. சிம்ரன் மேம் தான். ஆனால் எனக்கு அவங்க ஓகே, இந்த கேரக்டருக்கு அவங்க ஆப்டாக இருந்தாங்க. சில பேர் சொல்லுவாங்க எனக்கு சிம்ரன் மேம் இது செட் ஆகலை அப்படி இப்படின்னா. அந்த கேரக்டருக்கு அவங்க நல்லா இதாக இருந்துச்சு, ஆப்டாக இருந்துச்சு. சமுத்திரக்கனி சார் வந்து நெகட்டிவ் ரோல் பண்ணுறது பிடிக்கலன்னு சொல்லிட்டு அவர் மோஸ்ட்லி அவர் கேரக்டர் எல்லாமே இந்த மாதிரி தான் வருது. வேறு மாதிரி அவர் பண்ணலாம். அதனால் எங்களுக்கு சமுத்திரக்கனி சார் ஒரு டிஃப்ரெண்ட்டாகவே தெரியல. ஒரு போலீஸ் கெட்டப்பும் சரி, ஒரு வில்லனாகவும் அவரை பார்க்கும்போது ஒரு இதாக இருக்குது. இப்போது இந்தியன் 2ல் பார்த்தோம். இதில் வந்து ஒரு அந்த ஒரு விஷயம் பண்ணும்போது ஒரு ஃபீலாக தான் வந்து காமெடி ஜானர் ஊர்வசி மேம், அப்புறம் யோகி பாபா அவர், அப்புறம் அந்த ஏர்டெல் சூப்பர் சிங்கர் பூவேர் அந்த பையன் ஒரு 2-3 கேரக்டர் ஒரு 2-3 சீனில் வந்தான். அந்த பையன் நல்லா ஃபுல்ஃபில் பண்ணியிருக்காங்க கேரக்டர் எல்லாமே. எனக்கு என்னென்னா அவர் வந்து சாங் மட்டும்தான் லவ் பண்ணியிருக்காருன்னு நினைக்கிறேன். பேக்ரவுண்ட் ஸ்கோரை லவ் பண்ணலான்னு நினைக்கிறேன். ஏன்னா அவர் கம்மியாக தான் இருந்துச்சு. அந்த சாங்ஸும் அவர் அந்த ப்ளே பண்ணுற அந்த சீக்வன்ஸில் மட்டும்தான் சந்தோஷம் எனக்கு இருந்துச்சு. அந்த எனக்கு இன்னும் நிறையா பண்ணியிருக்கலாம் எனக்கு ஃபீல் ஆச்சு பேக்ரவுண்ட் ஸ்கோர். ஆமாம், அவங்க ஃபஸ்ட் ஹாஃப் வராங்க, அதுக்கப்புறம் லாஸ்ட்டில் வராங்க. நடுவில் அவங்க கேரக்டரே இல்லை. ஏன்னா இவங்க சிம்ரன் மேம் இந்த வில்லன் இதில் ட்விஸ்ட் இருக்கும்போது அவங்கள அவ்வளோவா பார்க்க முடியல. அவங்க கேரக்டர் இல்லை இதில் படத்தில். லாஸ்ட்டில் தான் வராங்க. லாஸ்ட்டில் வந்தோடனே ஒரு டச் கொடுத்துட்டு போயினே இருக்காங்க. ஆனால் வேறு மாதிரி இருக்குது. ஆக்சுவலாக வந்து அந்தகன் கிட்ட வந்து நான் வந்து இந்த அளவுக்கு வந்து எக்ஸ்பெக்ட் பண்ணலங்க. சீரியஸாக சொல்ல போனால். ஏன்னா நான் வந்து நல்லா ஒரு பழைய படமாக இருக்கும், நல்லா சரியாக எடுத்துருக்க மாட்டார், அங்கே கொஞ்சம் கிரிஞ்சியில் இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நான் வந்து பார்த்தேன். பட் வந்து நல்லா போகுது படம். வந்து 2 hour நல்லா போர் அடிக்காமல் போகுது. நல்லா இது பார்க்குறது. ஹிந்தி வெர்ஷனோட கம்பேர் பண்ணும்போது தமிழ் வெர்ஷன் நல்லா இல்லைன்னு அப்படியா? இல்லை, எனக்கு பார்த்து பிடிச்சிருந்துங்க. நான் ஹிந்தி படம் பார்க்கல. ஆக்சுவலாக எனக்கு இந்த படம் பார்க்கறதுக்கு பிடிச்சிருக்கு. நீங்கள் ஹிந்தி பார்த்தீங்க கம்பேர்லாம் பண்ணாதீங்க. எனக்கு இந்த படம் பார்த்து பிடிச்சிருக்கு. நீங்கள் ஹிந்தி பார்க்காம தமிழ் ஆடியன்ஸ் வந்து பார்ப்பாங்களா, அவங்ககிட்ட மட்டும் கேளுங்க. இந்த படம் நல்லா தான் போகுது, ஒன்றும் பிரச்சனை இல்லை. 2 hour நல்லா இருக்குது. அவங்க ஆக்சுவலாக இந்த படத்துக்கு மியூசிக் தான் மெயின் வந்து கொண்டு வந்தாகணும். ஏன்னா வந்து அவர் பியானிஸ்ட் பிரசாந்த். மியூசிக் இல்லைனா நாளைக்கு அந்த படம் மியூசிக் வந்து அங்கே கொஞ்சம் மைல்டு ப்ளோயிங்காக எடுத்துன்னு போயிருக்காங்க. நல்லா இருக்குது. சாங்ஸ் கம்மி. சாங்ஸ் 2 சாங் அந்த மாதிரி தான் வரும். லாஸ்ட்டில் ஒரு சாங்கு வந்து குத்துப்பாட்டு மாதிரி போட்டிருக்காங்க. அவள் தான் சாங்ஸ் வந்து பெருசாக சொல்கிற மாதிரி இல்லை. மியூசிக் வந்து அந்த ஆர்ஆர் சீன் மாதிரி காட்டுவாங்க மியூசிக். அது வந்து எங்கெங்கெல்லாம் தேவையோ பயங்கரமாக கிடையாது. நானே 2 சீன் பண்ணிட்டேன். நெகட்டிவ் ரோல் சிம்ரன் மேம் சிம்ரன் மேம் அதான் நான் சிம்ரன் மேம் கேட்டேன். என்ன சிம்ரன் இதெல்லாம் இப்படி பண்ணி வச்சிருக்கீங்க 10ல் அப்படிலாம் கேட்டேன். அவங்க மேலே தான் நான் வாழ்க்கையில் அப்படியே கேட்டேன். சிரிச்சாங்க. ஏன்னா அந்தளவுக்கு பர்ஃபார்மன்ஸ் சிம்ரன் மேம் நெகட்டிவாக அந்தளவுக்கு காமெடி பண்ணி வச்சுருக்காங்க. அதாவது வில்லியாக வந்து அவங்களும் ப்ரூவ் பண்ண முடியும் அப்படின்னு ப்ரூவ் பண்ணி வச்சாங்க. சமுத்திரக்கனி சாரும் நெகட்டிவ் ரோல் பண்ணி எல்லாம் அதான் அவரு நெகட்டிவ், சிம்ரன் நெகட்டிவ், கேஎஸ் ரவிக்குமார் நெகட்டிவ். அவங்களாம் வந்து எல்லாம் பாசிட்டிவாக வந்தவங்க இப்போ நெகட்டிவ் பண்ணுறாங்க. நல்லா தான் இருக்குது பார்த்துக்கு. அதாங்க உங்களுக்கு ஒரு படத்துக்கு தேவையானது இருக்குதுங்க. இந்த கிரிஞ்சி அதெல்லாம் மேட்டர் கிடையாது. நல்லா கரெக்டாக கொடுத்து வச்சுக்கிறாங்க. உங்களுக்கு படம் போகிற அடியில் நீங்கள் அந்த கேரக்டரில் பயசெல்லாம் மறந்துட்டு ஃப்ரெஷ்ஷாக உட்காந்து ஒரு படம் பார்த்தீங்கன்னா நல்லா இருக்குது படம். ரேட்டிங் எவ்வளோ தருவீங்க? 10க்கு 7 கொடுப்பேன். ஓகே தான். அதாவது என்ன சொல்றது, ஏன் அந்த 3 பாயிண்ட் கம்மியாகுதுன்னா கொஞ்சம் கூஸ் பம்ப்ஸ் இல்லை. பிரசாந்துக்கு கூஸ் பம்ப்ஸே கிடையாது. மாசினோ இல்லை கூஸ் பம்ப்ஸே கிடையாது. அவ்வளோ டைம் கழிச்சு ஒரு கம்பேக் கொடுக்குறாரு. கொஞ்சம் கூஸ் பம்ப்ஸ் கொடுத்துருக்கலாம் தான் என்னோட எக்ஸ்பெக்டேஷன். கொஞ்சம் ஒரு சீனாச்சும் கொடுத்துடலாம். சுத்தமாக இல்லை, ரொம்ப பிளைண்டாக ஊற்றுறாங்க. அதுதான் அந்தகன் வந்து அருமையான படம். அம்மா தயாரிக்க, அப்பா வந்து இயக்க, பையன் நடிக்க அப்படின்னு எல்லாருமே துடிச்சு வச்சுருக்காங்க. அதில் நம்ம சிம்ரன் அக்கா வந்து வெட்டிக்க வச்சுருக்காங்க. நடிப்பை வந்து வெட்டிக்க வச்சுருக்காங்க. ஏன்னா பார்த்தேன் ரசித்தேனில் வந்து ஒரு வில்லி கேரக்டர் பண்ணியிருக்கோம். அந்த கேரக்டர்லாம் அது தூக்கி சாப்பிட்டுருச்சு. இது 2 பேருக்கு தான் இந்த படம் அந்தகன். ஒன்று சிம்ரன் அக்கா, இன்னொன்று டாப் ஸ்டார் பிரசாந்த் அண்ணனுக்கு. ஓகேவா? அதுலேயும் வந்து பிரசாந்த் அண்ணனா சிம்ரன் அக்காவானா சிம்ரன் அக்கா. ஓகே, அப்படி வேணா வில்லிலாம் நீ சும்மாலாம் நடிக்க முடியாதா, உள்ளே இருந்து வரணும். இப்போ எப்படி அக்கா பேசுறதுக்கு அடுத்தவன் பேசுறதுக்கு வித்தியாசம் இருக்குல்ல, அது மாதிரி அது. ஓகேவா? அது உள்ளே இருந்து வரணும் வேற லெவலில். ஓகேவா? அது மாதிரி சூப்பராக இருக்கு. அதான் டாப் ஸ்டார் தான். அது மாதிரி சூப்பராக பண்ணியிருக்காங்க. ஓகேவா? இது அவருக்கு 50வது படம். அருமையான படமாக வெற்றி படமாக அமையும். வேற நான் கண்ணு தெரியலன்னு சொல்கிறாரு. உண்மையாலுமே கண்ணு தெரியாமல் போயிடுது. நல்லா இருந்த கண்ணை அவரே கொல்லிக்கண்ணா வச்சுக்கிட்டாரு. அதான் உண்மை. என்ன சைக்கோ படத்துக்கு காப்பி? அந்த சைக்கோ படத்துக்கு இதுக்கு காம்பினேஷனே கிடையாது. நீ அந்த தூணை வேணால் சொல்லு. இது ஆல்ரெடி வந்து அங்கே வந்து
ராஜாராம்னு ஒருத்தர் கதை இயக்கி அந்த ஊர் கதை ஹிந்தியில் வந்த கதையை அவர் வந்து ஹிட்டாக இருக்குதுன்னு எடுத்திருக்காரு. ஓகேவா? அது வேற, இது வேற. சைக்கோ வேற, இது அந்தகன் வேற வேற. ஏன்னா அதான் ஜிவி பிரகாஷ் இன்னைக்குள்ள ட்ரெண்டுக்கே வந்து கொஞ்சம் 4 வருஷம் லேட்டாக போனால் கூட மறுபடியும் அது கம்பேக் பண்ணி மியூசிக் அருமையாக போட்டுருக்கு. ஒரு 2 சாங் வந்து மனசுலேயே நிற்குது, நல்லா இருக்குது சாங். ஜிவி பிரகாஷ்ப்பா, அது சந்தோஷ் நாராயணன் வந்து ஒளிப்பதிவு பரதேசி பேல இதுவே தெரியாம ஏன்கிட்ட ஏன்டா வந்து இது எடுக்கிறீங்க? மியூசிக் டைரக்டர் ஜிவி பிரகாஷ்ப்பா. அப்படியா? ஐயோ, நான் ஜிவி பிரகாஷ் தானே நினைச்சிட்டு இருக்கேன். தங்கலானா அது? சரி, இன்னும் தப்பா நினைச்சுக்க மாட்டாரு. அவரும் என்ன காதல் கவிதை அதெல்லாம் பண்ணவர் தானே, அதெல்லாம் ஞாபகம் இருக்கு. கன்ஃபியூஸ் ஆயிடுச்சு. சாரிடா. யோகி பாபு வந்து ஓகே, அவர் கொடுத்த கேரக்டரை கரெக்டாக பண்ணியிருக்காரு. சிரிப்புலாம் வரல, ரொம்ப சிரிக்க வைக்க எங்கள் அக்கா வந்து ராட்சசி அக்கா வந்து சிரிக்க வச்சிருக்காங்க. ஓகேவா? சூப்பராக பண்ணிருக்காங்க. அதான் சமுத்திரகனிகா சார் அந்த கேரக்டர் நடிச்சிருக்க கூடாது. சரி, பரவாயில்ல. இல்லைப்பா, நாங்கள் கொஞ்சம் நல்லவங்களா பார்த்துட்டோம், கொஞ்சம் கெட்ட கள்ள புருஷனாக பார்க்கறதுக்குலாம் அதே தான். அதுக்கு தானே சிங்கம்புலியை திட்டினேன். ஏன்னா நாங்களாம் அவங்க கூட வாழ்றவங்கப்பா, அவங்களெல்லாம் உதாரணமாக எடுத்துக்கிறோம். நடிப்புனா கூட இப்போ என்னை வந்து ஒரு கேரக்டர் கூப்பிட்டாங்கன்னா நான் கோடி ரூபா கொடுத்தா கூட போக மாட்டேன். எனக்குன்னு ஒரு கொள்கை இருக்குது. அப்படின்னு பார்த்தா சர்வ சுந்தரத்தில் நாகேஷ் வந்து காமெடி ஆக்டரா நடிச்சாரு. ஆமா, அதே சர்வ சுந்தரத்தில் அவர் வந்து இது ஹீரோவா நடிச்சாரு இல்லைங்களா? மக்கள் ஏத்துக்கலையா? அது மாதிரி அது வந்து கதை வேற. அது பாலச்சந்தர் காலம். நீ உங்க அப்பா பிறந்திருக்க மாட்டாரு அந்த காலத்தை பேச. நானே பிறந்திருக்க மாட்டேன், அப்பாவே பிறந்திருக்கு. அது வந்து அதுல அவரு தான் ஹீரோ. 10 பாத்திரம் விளக்குற கேரக்டரா இருந்தாலும் என்னையே காட்டினா நான் தான் ஹீரோயின், என்னைய விட்டுட்டு ஓனரை காட்டினா அவங்க தான் முதலாளி. அது மாதிரி இல்ல, இது வேற மாதிரி. அதையும் இதையும் ஒன்னாக்காத. கண்டிப்பா பார்க்கலாம். ஓகேவா? என்டர்டைன் அதாவது உனக்கு ஃப்ரீயா இருக்குது அப்படின்னா கண்டிப்பா பார்க்கலாம். எல்லாரும் ஒரு தடவை பார்க்கலாம். இதுக்கு அடுத்து வந்து அவர் சீக்கிரம் வந்து ஒரு 100 படம் பண்ணணும், அவ்வளோதான். படம் வந்து நல்லா இருக்குங்க. ஃபர்ஸ்ட் ஹாஃப் வந்து பார்த்தீங்கன்னா நல்லாவே ஃபாஸ்ட்டாக போகுது, பெருசாக லேகெல்லாம் இல்லை. செகண்ட் ஹாஃப் வந்து கொஞ்சம் கிளைமேக்ஸ் கிட்ட கொஞ்சோண்டு லேக் இருக்குது. அதை மாத்திரம் கொஞ்சம் குறைச்சிருந்தாங்கன்னா நல்லா இருந்திருக்கும். படம் வந்து ஒரு ஹிந்தி படத்தோட ரீமேக்கு. அதை மேக்ஸிமம் அப்படியே தான் எடுத்திருக்காங்க. அதில் ஓப்பனிங்கில் பார்த்தீங்கன்னா ஒரு முயல் சீன் வரும். ஸோ நம்ம ஊர் வயல்லலாம் முயல் கிடையாது. ஸோ அதை வந்து கொஞ்சம் நம்புற மாதிரி ஏதாவது மாற்றிருந்தாங்கன்னா நல்லா இருந்திருக்கும். அதே மாதிரி அந்த முயலோட கிராஃபிக்ஸும் ரொம்பவே மோசமாக இருந்துச்சு. மற்றபடி ஓவராலாக படம் வந்து ஒரு ஒன் டைம் என்டர்டெய்னர் தான். பிரசாந்த்க்கு வந்து இது கம்பேக் மூவியாக இருக்க வேண்டிய ஒரு படம் தான். பட் எந்த அளவுக்கு இருக்குன்னு சரியாக தெரியல. ஏன்னா பெருசாக ஆடியன்ஸ் இந்த படத்துக்கு வரல. ப்ராப்ளி கோட்டு படம் வந்துருந்துன்னு வச்சுங்களேன், அவர் விஜய்க்காக எல்லாம் ஆடியன்ஸ் வந்து தேட்டரில் பார்த்துருப்பாங்க. அப்போ இவரை பக்கத்தில் பார்க்கும்போது ஆடியன்ஸ் கிட்ட கனெக்ட் ஆகிருப்பார். ஸோ அந்த படம் ரிலீஸ் ஆகி ஒரு 1 மந்தில் இந்த படம் வந்திருந்தால் இந்த படத்துக்கு இன்னும் ஒரு எக்ஸ்பெக்டேஷன்ஸ் இருந்திருக்கும். கண்டிப்பாக ஓடிருக்கும். ஏன்னா கண்டிப்பாக ஓடக்கூடிய ஒரு படம் தான், எங்கேயுமே போர் அடிக்கலாம், நல்ல ஒரு படம் தான். அதே மாதிரி பிரசாந்த் வந்து ஹீரோயிசமுக்காக தேவையில்லாத ஃபைட்டெல்லாம் பண்ணாமல் அந்த கதாபாத்திரமால என்ன பண்ண முடியுமோ அது மாத்திரம் தான் பண்ணியிருக்காரு. அவருக்கு ஒரு கம்பேக்காக இருக்க வேண்டிய படம் இருக்குமா இல்லையாங்கிறது இந்த ரிலீஸ் ரொம்ப தப்பாக இருக்கிற மாதிரி தெரியுது. கண்டிப்பாக கம்பேக்காக இருக்க வேண்டிய ஒரு படம் தான் அது. ஹிந்தி வெர்ஷனும் பார்த்துருப்பீங்க, இப்போ தமிழ் வெர்ஷன். ஆமாம், ரெண்டுத்துக்கு கம்பேரிட்டிவாக எது நல்லா? ஆக்சுவலாக கம்பேர் பண்ணிங்கன்னா இது வந்து மோசம்னு சொல்லுவீங்க. ஏன்னா 100% அது இருக்குன்னா இது ஒரு 70 to 80% தான் இருக்குது படம். ஹிந்தி அளவுக்கு இம்பேக்ட் இல்லை. பட் நீங்கள் ஒரு நார்மலாக போய் பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக போர் அடிக்காமல் ஒரு நல்ல ஒரு படம் தான். ஏன்னா இந்த வருஷம் வந்த படங்கள்லாம் ஒரு 90-95% படங்கள்லாம் அந்தளவுக்கு சரியாக இல்லை. அது கூடலாம் கம்பேர் பண்ணும்போது இந்த படம் ஃபார் பெட்டராக இருக்குது. பட் இது ஒரிஜினல் ஹிந்தி வருஷனுங்களோட கம்பேர் பண்ணிங்கன்னா கொஞ்சம் கம்மியாக தான் தெரியும். மியூசிக் நல்லா இருக்குங்க. மியூசிக் வந்து பெருசாக சாங்ஸ் எல்லாம் இல்லை. இந்த ஒரு பியானிஸ்ட்டு, ஸோ அங்கங்கே ஒரு பியானோ வாசிக்கிற மாதிரி வருது, அது நல்லாயிருக்கு. அதே மாதிரி பிஜிஎம் நல்லா இருக்குது. அப்புறம் ஒரே ஒரு ப்ரோமோ சாங் ஒன்று போட்டு படம் முடிஞ்சதுக்கப்புறம் போட்டாங்க. ஸோ அது படத்துக்கு அப்புறம் வரனால அது பெருசாக இம்பேக்ட் இல்லை. இன்ஃபேக்ட் ஒரு சீரியஸான படத்துக்கெல்லாம் முடிஞ்சதுக்கப்புறம் சாங் போடுறது வந்து தேவையில்லாத ஒரு விஷயம் தான் அது. சிம்ரனோட ஆக்டிங் ரொம்ப நல்லா இருக்குது. நெகட்டிவ் கேரக்டர் பண்ணியிருக்காங்க. உண்மையிலே ரொம்ப நல்லா நடிச்சிருக்காங்க. அவங்க 2-3 நெகட்டிவ் கேரக்டர்ஸ் தான் இது வரைக்கும் அவங்க பண்ணியிருக்காங்கன்னு நினைக்கிறேன் கேரியரில்.
அதில் இது வந்து உண்மையிலே நல்ல ஒரு பேர் கொடுக்கக்கூடிய ஒரு கேரக்டர் தான். படம் அந்தகன் மூவி. நான் நினைக்கிறேன் இந்தியாவில் வந்து ஒரு 5 கோடியிலேருந்து 8 கோடி பேர் இந்த படத்தை பார்த்துருப்பாங்க. இந்த கதை எல்லாருக்குமே தெரிஞ்ச கதை. ஓகே, தெரிஞ்ச கதை. அந்தாதுனில் பார்த்தீங்கன்னா ஆயுஷ்மான் குரானா வந்து அப்படி பண்ணியிருப்பாப்புல. அதில் வந்து தேவையான கிளாமர்ஸ்லாம் கொடுத்து அந்த படத்தை வந்து வேற அளவு பண்ணியிருப்பாங்க. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா தெலுங்குல பண்ணியிருப்பாங்க. தெலுங்குலேயும் ஓரளவு ஓகே. மலையாளத்தில் வந்து பிருத்திவிராஜ் எடுத்த பிரம்மா வந்து கொஞ்சம் ஃப்ளாப் ஆயிடுச்சு. சரி, இவங்க தமிழில் என்ன பண்ண போகிறாங்க இப்போ தியாகராஜ் சார்? அதனால தான் டவுட்லி இத்தனை வருஷம் ரிலீஸ் பண்ணாமல் வச்சுருந்தாங்கன்னு நினைக்கிறேன். ஆனால் இங்கே விபியும் தளபதியும் செஞ்ச வேலை, நீ முன்னாடி ரேஸில் போ, உன் வேலையை நாங்கள் பார்க்க போகிறோம் காமெடி பண்ணி ஏதோ ஒரு பண்ணி அனுப்பிட்டாங்க. பட் ஆனால் அவங்க அனுப்புனதுக்கு பிரசாந்தோடைய ஃபேன்ஸும் சரி எல்லாமே என்ஜாய் பண்ணுவாங்க. தெலுங்கு வெர்ஷன், மலையாள வெர்ஷன், ஹிந்தி வெர்ஷன் பார்க்காதவங்களுக்கு இந்த படம் வந்து ரொம்ப ஃப்ரெஷ்ஷான படம், ரொம்ப நல்லாயிருக்கும். அது பார்த்தவங்களுக்கு படம் ஆவரேஜான படம், இதை சொல்ல முடியும். சந்தோஷ் நாராயண் மியூசிக் வந்து வேறு லெவலில் பண்ணியிருக்காங்க. ரொம்ப ஒரு மாதிரி அமைதியாகின சாங் வந்து சந்திர சூரிய சாங் அமரன் படத்தில் நவரசன் நாயகன் வந்து இறக்கும் போது அந்த பாட்டை பஞ்ச் பண்ணியிருப்பாங்க. தேட்டரில் யாருமே சத்தமே போடலை, அந்தளவுக்கு இருக்குது படத்தை. ஸோ வந்து படம் ஒரு தடவை பார்க்கலாம், ஃபேமிலி ஆடியன்ஸாக பார்க்கலாம். ஓகே, அந்ததன் ரைட்ஸ் வாங்கும்போதே அந்த படத்தை ஒரு 10 தடவை போட்டு பார்த்துருப்பாரு. அவர் டேரக்ட் பண்ண போகிறார் இல்லையா, அவர் நல்லா பார்க்கணுங்கிற 10 தடவை பார்த்துருப்பாருல. பார்த்தவர் என்ன பண்ணிட்டார்னா, இந்த படத்துக்கு போதுமான ஸ்க்ரீன் பிளே இதுவே போதுமே, நம்ம எண்ணத்தை வந்து நம்ம புதுசாக சேர்க்க போகிறோன்றதை முடிவு பண்ணது வந்து கொஞ்சம் மைனஸ். தமிழ் ஆடியன்ஸ் சேர்த்த மாதிரி கொஞ்சம் நல்லா பண்ணியிருக்கணும். அதனால் காப்பி கேட் விஷயத்தில் தரமாக செஞ்சிருப்பார். ஒரு காப்பி கேட் வந்து எப்படி பண்ண முடியும்னு பண்ணது. ஒரு சின்ன ஃப்ரெஷ்ஷான ரோலை வந்து பிரசாத் பண்ணுறது வந்து ஈஸி, ஏன்னா அவர் ஆக்டிங் தெரியும். ஆனால் இது அவனை மாதிரி நீ நடிக்கணும்னு சொல்லி கொடுக்கும்போது அவர் கஷ்டப்படுறது வந்து அந்த படத்தில் தெரியுது. ஏன்னா அவருடைய ரேஞ்சிலேருந்து மாறுறாரு. அவர் ஒரு சீனை வந்து சொல்லும்போது நீ பண்ணுப்பா அப்படிங்கும்போது இவர் டைரக்ஷன் சொல்லி கொடுக்கறதோட ஒரு 100% பெட்டர்மெண்ட்டாக பண்ணுவார். ஆனால் இதில் அவன் பண்ணுனதை நீ பண்ணணுங்கும் போது கஷ்டப்பட்டது வந்து படத்தில் தெரியுது. ஆனால் ஓவராலாக வந்து அந்த படத்தோடைய கதையோ எதுவுமே தெரியாதவங்களுக்கு இந்த படம் சூப்பர் படம். அவர்களெல்லாம் பார்த்தவங்களுக்கு படம் வந்து ஆவரேஜான படம். சிம்ரன் வில்லி பண்ணியிருக்காங்க. அவர் 2 பேரும் ரொமான்ஸ் சீன் தான் வரும், ஒரு சாங்ஸ் ஒன்று போடுவாங்க அப்படின்னு பார்த்தோம். போடலாம், அஃபேர் உனக்கு எனக்கு நான் சொல்லிட்டு கூட போடலாம். அதுலேருந்து ஏன்னா அங்கே ஹிந்தியில் அந்த மாதிரி இல்லை. ஸோ அதனால் அதுதான் இந்த தமிழில் சேஞ்ச் பண்ணியிருக்கலாம்னு சொன்னது. ஓரளவு நல்லா பண்ணியிருக்காங்க. சிம்ரன் நல்லா பண்ணியிருக்காங்க. சமுத்திரகனி சார் சூப்பராக பண்ணியிருக்காங்க. வனிதா விஜயகுமார் ரொம்ப நல்லா பண்ணியிருக்காங்க. யோகி பாபு யூரசி காமெடிக்கானு கொண்டாந்துருக்காங்க. ஆனால் அவங்க கொண்டு வந்த சீன் பூரா காமெடி கிடையாது. மகளிர் மட்டத்தில் வந்து ஒரு பணத்தை வச்சுட்டு அவங்களுக்கு ஃபுல்லாக காமெடி பண்ணுவாங்க. நாகேஷை வச்சுட்டு கமலாசன் சார், ஊர்வசி அவங்களாம், ரேவதி மாமா எல்லாம் காமெடி பண்ணுவாங்க. நம்ம அதை எதிர்பார்த்தோம், அதெல்லாம் எதுவுமே இல்லை. அவரேஜாக பண்ணியிருக்காங்க. அவங்க ரோலில் அவங்க மீட்டர்லேருந்து மாறாமல் பண்ணியிருக்காங்க. படம் ஒரு தடவை பார்க்கலாம். ஓகே, அவுட் ஆஃப் 10க்கு 6.9 கொடுக்கலாம். ஓகே, 2K கிட்ஸை வந்து படத்தில் உள்ள வர வைக்கணும்னா ஒரு ஒரு இது தேவைப்படுது, கிளாமர் தேவைப்படுது. அந்த கிளாமர் ரோலுக்கானே அவங்க யூஸ் பண்ணியிருக்காங்க. அந்த ரோலை கரெக்டாக பண்ணிட்டாங்க. படத்தில் எல்லா பசங்களாம் விசில் அடிக்கிறாங்க.